வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஹம்ஸ்டார் கம்ப்யூட்டரை சில அப்டேட்டுகள். உங்களுக்கு திருப்பி எல்லோரும் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியும். அது வந்து இப்போ வந்து ஃபேமஸாக போகிறதுன்றபடியாக நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், எது முக்கியம். ஸோ எது முக்கியம்ன்றதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ரைட். இந்த ஹம்ஸ்டார் கம்போர்டுன்றது ஒரு டெலிகிராம் போட், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நொட்காயின் என்ற ஒரு காயின் வந்து இதே மாதிரி டெலிகிராம் போட்டை யூஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆகினது பைனான்ஸில் கூட. அது நல்ல ப்ரைஸுக்கு போய் கொண்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் உங்களுக்கு இதில் வந்து அதே பேட்டர்னில் டெலிகிராமை யூஸ் பண்ணி உங்களுக்கு மைனிங்கை தர்றாங்க. ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ண விட்றாங்க. இப்போ நீங்கள் டச் பண்ணி எடுக்கிறீங்க பாருங்கள். ஓகே, இந்த டச் பண்ணி எடுத்து அடுத்தவங்களோட டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கோயினாக கிடைக்காது. ரைட். ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிறது இதில் இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட் பெர் ஹவர் என்ற விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு கோயினாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதில் வந்து எனக்கு ஒரு 1.7 மில்லியன் 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் அதில் பாயிண்ட்ஸ் இருக்குண்டா அது 18 லட்சம் கோயினை அவங்க தரப்போகிறது இல்லை 18 லட்சம் டோக்கனாக அது தரப்போகிறது இல்லை. ஸோ அதை வந்து தரப்போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு டோக்கன், இல்லை 1000 பாயிண்ட்ஸுக்கு ஒரு டோக்கன் என்ற வகையில் தான் தர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, அதனால் இதை கூட்டிக் கொள்ளுங்க. அதோட வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போனது, அது ஒஃபிஷியலாக அன்அஃபிஷியலான்னு தெரியலை. பட் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த இருக்குது, இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுண்டா உங்கள்கிட்ட 25,000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதாவது இதில் வந்து குறைஞ்சது 25,000 எப்பயுமே வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அல்லது நீங்கள் அடுத்த லெவல், இப்போ கோல்டுக்கு அடுத்த லெவல்னு பாருங்கள். இதில் வந்து ஓகே, கோல்டு 25,000, சில்வர் வந்து 5,000, ப்ரோன்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட்டாக ப்ரோன்ஸ் வரும், சில்வர் அண்டா 5,000 இருக்கணும், கோல்டு அண்டா 25,000, பிளாட்டினம் அண்டா 1,00,000 காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் குறைஞ்சது, டைமண்ட் அண்டா 1 மில்லியன் 10 லட்சமும், எபெக் அண்டா 2 மில்லியன், லெஜெண்டரிண்டா 10 மில்லியன் காயின் இருக்கணும், மாஸ்டர்ண்டா உங்கள்கிட்ட 50 மில்லியன் காயின் இருக்கணும். ரைட். கிராண்ட் மாஸ்டர்ண்டா உங்கள்கிட்ட 100 மில்லியன் காயின் இருக்கணும். ஸோ நீங்கள் 100 மில்லியன் காயின் இருந்தால் தான் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம். ஸோ 100 மில்லியன் காயின் குறைஞ்சது இருக்கணும். ஸோ 100 மில்லியன்டா 1 பில்லியன். ஓகே, 1 பில்லியன் காயின் நாங்கள் அதில் கலெக்ட் பண்ண பாருங்கள். 1 பில்லியனை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, காயின் வந்து லிஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும். அதால் 1 பில்லியனடா அதுக்கேற்ற மாதிரி சேர்க்க பார்த்துக்கொள்ளுங்க. 100,000 நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டருக்கு அடுத்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியன் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காயின்களை இதில் கலெக்ட் பண்ண பாருங்கள். அடுத்தது வந்து இதில் அவங்க டெய்லி தர்ற ரிவார்டுகள், இந்த டெய்லி ரிவார்டு, அதே மாதிரி 1 மில்லியன் ரிவார்டு, இது வந்து டெய்லி ரிவார்டு வரும். இது 1 மில்லியனுக்குரிய ரிவார்டு, இது வந்து 5 மில்லியனுக்கு ரிவார்டு. இதெல்லாம் அட்டன் பண்ணி காயின்களை ஏர்ன் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், இந்த இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அது இப்போ உங்களுக்கு முதல்ல 1000 500 இருக்கும். நான் இப்போ 10,000 வரைக்கும் கூட்டியிருக்கேன். ஸோ அது கூட்டுறதுக்கு இந்த பூஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் கட்டாயம் வந்து மினிமம், சரியா, இந்த லெவலை வந்து 2க்கும் வந்து 10க்கு மேலே வச்சுக்கொள்ள பாருங்கள். ரைட். 10க்கு மேலே கூட்ட பாருங்கள். அப்போ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10க்கு மேலே நீங்கள் கூட்டினீங்கன்னா நீங்கள் இந்த டச் பண்ணக்குள்ளே எனக்கு பாருங்கள், ஒரு தரத்துக்கு 20 காயின் கிடைக்குது, 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் அதை கூட்ட பாருங்கள். அதே மாதிரி இது வந்து மினிமம் 10 லெவல் 12 லெவலுக்கு மேலே வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னாடா அதையும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது லிஸ்ட் பண்ணக்குள்ள. ஸோ கட்டாயம் எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணக்குள்ள நல்ல ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஸோ இல்லையாண்டா அவங்க லிஸ்ட் பண்ணக்குள்ளே இப்போ ஒன்ஷைன் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கடைசியாக காண பேருக்கு அது கிடைக்கல. ஸோ அது மாதிரி இதுவும் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் சொல்லக்கூடாது. அதால் ஸ்கேம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு முதல் நாங்கள் அதுக்குரிய இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்டா எங்களுக்கு இதில் வந்து இன்கம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு வந்து இந்த ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு பாருங்கள் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வாலெட் வந்து டெலிகிராம் வாலெட்டோ டொன் கீப்பரோ நீங்கள் டொன் வாலெட் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் கனெக்ட் பண்ணி கவனம் வச்சுக்கொள்ளுங்க வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஏர்ட்ராப் பேஜில் வந்து ஏர்ட்ராப் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, வந்தோடனே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை கூட்டுறதுக்கு எந்தெந்த கார்டை எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மைன்ன்றதுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு வந்து 4 மில்லியன் காயின் கொடுத்தனண்டா. இதிலேருந்து 4 மில்லியன் காயின் கொடுத்தா டோக்கன் கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 316 தான் ப்ராஃபிட் பெர் ஹவராக கிடைக்கும். 4 மில்லியனுக்கு அட்லீஸ்ட் 4000 காயின் கிடைச்சா கூட பரவாயில்ல என்ற மாதிரி தான் இதில் கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் அப்படித்தான் இதில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. 4 மில்லியனுக்கு 4000 4500 கிட்ட தான் வரும். சரியா? ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், 2 மில்லியனுக்கு வந்து எனக்கு 897 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் பிரயோசனம் இல்லை. அப்போ இதுகளுக்குள்ள அப்படியான இதுகளை பாருங்கள். 1 மில்லியன் வரைக்கும் நீங்கள் இந்த இருக்கிற எல்லா இதையும் அன்லாக் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்க. அன்லாக் பண்ணக்குள்ள கீழே வந்து உங்களுக்கு இதில் டாஸ்க் தந்துருப்பாங்க. இதை அன்லாக் பண்ணுறேன்னா இதை 10 லெவலுக்கு போகணும், இதை அன்லாக் பண்ணுறேன்னா இது 8 லெவலுக்கு போகணும், அப்படி அந்த இது தந்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா தான் எல்லாம் அன்லாக் பண்ணலாம். அடுத்து எவ்ரிடே புதுசாக ஏதாவது கார்டு வரும், அதுகளை கலெக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகலில் எனக்கு இதில் 8,27,000 காயின் கொடுத்தா, நான் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். 8,27,000 காயின் கொடுத்தா எனக்கு மணித்தியாலத்துக்கு 10,400 கிட்ட காயின் கிடைக்கும். ஸோ அப்போ இதை நான் ஆக்டிவ் பண்ணலாம். 8 லட்சம் காயின் போனாலும் எனக்கு 10,000. இன்னொரு 1 ஹவரில் நான் இதை திருப்பி கிளிக் பண்ணேன்டா 12 லட்சம் காயின் கொடுத்தேன்னா எனக்கு 11,000 காயின் கிடைக்கும். ஸோ அதோட நிப்பாட்டிக்கொள்ளுங்க. ஸோ வேணுமெண்டா இதோட கூட நிப்பாட்டலாம், இல்லையண்டா இன்னொரு 1.2 மில்லியன் கொடுத்து ஒரு 11,000 காயின் எடுத்துக்கொண்டுட்டு அதோட இந்த கார்டை எடுக்காங்க. நான் ஒரு 8 லெவல்னா நீங்களும் ஒரு 9 லெவலோட அதையும் நிப்பாட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இது வந்து பாருங்கள், இது வந்து 13வது லெவலில் இருக்கிறேன். இதுக்கு வந்து 12 மில்லியன் 11.99 மில்லியன் காயின் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணேன்டா எனக்கு 7,000 காயின்கிட்ட தான் கிடைக்கும் ப்ரர் ஹவருக்கு. அப்போ இதுவும் வந்து நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் இல்லை கலெக்ட் பண்ண போகிறேன்டா கலெக்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 11 மில்லியன்டா 11,000 காயின் கிடைக்கிறேன்டா ஓகே. ஸ்டார்ட்டில் வந்து குறைய காயினுக்கு எங்களுக்கு கூட ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும், போக போக அதில் இது வந்து விலை குறையும். ஸோ அதனால் கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லா கார்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணினது. இப்போ இதுக்கு வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன்டா. உதாரணத்துக்கு இந்த லைசன்ஸ் இந்தியான்றது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறேன்டா கிட்டத்தட்ட 7.9 மில்லியனுக்கு எனக்கு 6,000 காயின் கிடைக்கும். ஸோ நான் அப்படி அதோட நிப்பாட்டிடுவேன். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற யோசித்து செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்த இதில் ப்ரைஸ் எல்லாம் வந்து கம்ஸ்டார்றது வந்து இப்போ 0.6க்கெல்லாம் போகுது. சில எக்ஸ்சேஞ்சில் ப்ரோ சேல் மாதிரி ப்ரோ ட்ரேடிங் போய் கொண்டிருக்குது. ஸோ அதிலையும் பாருங்கள், பார்த்து நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. பட் எக்காரணம் கொண்டும் காசு கொடுத்துலாம் வாங்காங்க. 100% இதெல்லாம் ஃப்ரீயாக தான் எடுத்து ஏர்ன் பண்ண பாருங்கள். காசு கொடுத்து அநியாயமாக காசை ஏர்ன் பண்ணாங்க. ஸோ ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். 24 ஹவர்ஸும் இதில் வந்து மைனிங் ஆகும் ப்ராஃபிட் பெர் ஹவரில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக காயின் கூடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து எவ்ரி ஹவருக்கு இல்லை எவ்ரி செகண்ட் இதில் வந்து ஆட் ஆகிக்கொண்டே இருக்குது. ஸோ 3 ஹவர்ஸுக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிடைக்கிற காயினை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.8 24 ஹவர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே நான் ஒரு 45-50 மில்லியன் காயின் எனக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி நீங்களும் கலெக்ட் பண்ண பாருங்கள். கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு இவங்க லிஸ்ட் பண்ணக்குள்ள அநேகமாக அடுத்த மாதம் லிஸ்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஹோமில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர்னுக்குள்ளே போயிட்டு இவங்களோட டாஸ்க் டெய்லி தருவாங்க, அதுகளை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த டெய்லி ரிவார்டு வந்து கட்டாயம் அதுகளை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ டே 10க்கு வந்து 5 மில்லியன் கிடைக்கும். 10 டே முடிய திருப்பி 1லேருந்து வந்து கொண்டிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். அதில் பெரிய லெவலில் இன்கம் இல்லாட்டியும் ஜஸ்ட் அதில் இன்வைட் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த டாஸ்க் வந்து பாருங்கள், இந்த இருக்குது. இது வந்து டெய்லி வந்து இதை ஏர்ன் பண்ணுறதுக்கு வேர்டை டைப் பண்ணணும். இந்த வேர்டு வந்து எங்களோட டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுப்பேன், காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், இந்த கார்டு கொடுத்துருக்கேன். இப்படி வேர்டு கடைசி அண்டைக்கு வந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா MINER என்ற வேர்டு. ஸோ இதுக்கு வந்து 2 டேஷும் 2 டாட்
ஒரு டாட், ஒரு டேஷ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட், அடுத்தது ஒரு டாட், ஒரு டேஷ், ஒரு டாட். ஸோ இப்போ டேஷ் என்ற மீனிங் என்ன மாதிரின்னா, நீங்கள் இப்படி என்ன செய்யுங்க, இப்படி அந்த ஸ்க்ரீனில் இப்படி டச் பண்ணி இழுத்தீங்கன்னா அது ஒரு டேஷாக வரும். டொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு டொட்டு ஒன்று வச்சிங்கன்னா அது லொட்டாக போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். டேஷ் எனக்கு இப்போ வேர்ட் நான் செஞ்சுட்டேன், வராது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்தேன். ப்ராஃபிட் ஹவர் வந்து எவ்ரி செகண்ட் ஹெட் ஆகிறது. இந்த பாருங்கள், எனக்கு இப்போ 1,32,000 காயின் இந்த ரெக்கார்டிங் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கிடச்சிருக்குது. ரைட், இப்போ இந்த டெய்லி கூப்பர் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சும்மா டச் பண்ணிங்கன்னா ஒரு டொட் ஒன்று போகும். நான் சொன்ன மாதிரி இப்போ டச் பண்ணதுக்கு ஒரு டொட் போன மாதிரி இப்படி இழுத்தனண்டா சரியா ஒரு டேஷ் போகும் பாருங்கள். ஓகே, என்ன பிரச்சனைனா நான் இதை கலெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ டொட்டாக தான் போகுது. நைட் 12 மணிக்கு பிறகு இது ரீஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகணும்னே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்ன மாதிரி கலெக்ட் பண்ணுறேன்னு அதை இருக்கா பாருங்கள். ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து அந்த வேர்டு வந்து ஆட் ஆகும். பிள்ளையா அடித்தோம்னா திருப்பி முதல்ல வந்து அந்த வேர்டை நாங்கள் டைப் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த 1 மில்லியன் காயின் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன். இதை கலெக்ட் பண்ணக்குள்ள எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸுக்கு இன்றைக்கு வந்தது அதை எடுத்துட்டேன். இதில் 2 லைசன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன்னா மொத்தம் 3க்கும் வந்து எனக்கு 5 மில்லியன் காயின் கிடைக்கும். பட் இந்த 2 கார்டுக்கு மட்டுமே தந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் மற்ற 2 கார்டை நான் காட்டுறேன். இந்த இருக்குது 5.5 மில்லியன் காயின் எனக்கு கொடுக்கணும். இது வந்து 9.9 மில்லியன். இப்போ கிட்டத்தட்ட 15 மில்லியன் கொடுத்தா தான் எனக்கு 5 மில்லியன் காயின் கிடைக்க மாட்டேன். அப்படியான இதெல்லாம் எடுக்க தேவையில்லை, நான் அப்படியான இதெல்லாம் எடுக்கிறதில்லை. ரைட், ஏன்னா 15 மில்லியன் காயினை கொடுத்து 5 மில்லியனுக்குரிய ப்ராஃபிட் பெர் ஹவர் தான் எனக்கு கிடைக்கும். அது அநியாயம் பண்ணி நான் அதை அப்படியே விட்டுருவேன். அதை ஆனால் இப்போ நான் அந்த 5 மில்லியனுக்கு கிடைக்கணுமென்னா ஒரு 4 மில்லியன் இல்லை 4.5 மில்லியன் செலவு பண்ணி அந்த கார்டு எடுக்கணுமென்னா எடுக்கலாம். மற்றபடி கூட வந்தால் நான் எடுக்கிறதில்ல. நீங்களும் அப்படி எடுக்க ட்ரை பண்ணாங்க, அது உங்களோட கோயின்ஸுகளை குறைக்க பார்க்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா கம்ஸ்டார் அப்டேட்டும் நான் தந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி 3 ஹவர்ஸ் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா இந்த ஒரு மாதம் நெக்ஸ்ட் மந்த் லிஸ்டிங் என்று சொல்லியிருக்காங்க, ஒரு மாதம் மினக்கெடுங்க. எவ்ரி 3 ஹவர்ஸுக்கு ஒருக்க எல்லாம் பச்சு சரி உங்களுடைய இந்த காயினை கலெக்ட் பண்ண பாருங்கள். எவ்ரி 3 ஹவர்ஸுக்கு ஒருக்க கட்டாயம் இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரில் வர்ற காயினை கலெக்ட் பண்ணி உங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனெண்டா நான் ஸோ நோட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.15 இருக்குது, 0.015 இருக்குது. இது லிஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸுக்கு முதல் தான் லிஸ்ட் பண்ணவங்க 0.000 தள்ளி 77 இருந்து அன்றைக்கே வந்து 0.037 வரைக்கும் போனது. பிறகு இது அப் அண்ட் டவுனில் போய் கொண்டிருக்குது. ஸோ இதே மாதிரி கோம்ஸ்டாரும் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பைனான்ஸில் இல்லாட்டி மற்ற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் லிஸ்ட் ஆகக்குள்ளேயே எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதோட பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கம்ஸ்டாரை கொஞ்சம் அப்டேட் பண்ணி எடுக்க பாருங்கள். ஸோ அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்றதை விட எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நாங்கள் செய்வோம். எங்களோட டைமையும் டேட்டாவையும் தான் நாங்கள் அதில் செலவழிப்போம். பட் அதில் ஒரு பெனிஃபிட் கிடைச்சிதுன்னா நல்லதான் என்றது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பினீங்க வாட்ஸ்அப்புக்கு. பட் இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து டவுன் ஆகிட்டு ப்ளாக் ஆகிட்டு என்னால் அதை ரிகவர் பண்ண இல்லாமல் இருக்குது. ரிகவர் பண்ண நான் மெசேஜ் பண்ணுவேன். மற்றபடி என்னுடைய டெலிகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நம்பருக்கு டெலிகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டவுட் எதுவும் இருந்தால் இந்த வாய்ஸ் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணாதாக்கள், இந்த காம்ஸ்டாரில் ஜாயின் பண்ணாதாக்கள் வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்குது, அந்த லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரெஜிஸ்டர் மீனிங் பெரிய அளவு ரெஜிஸ்டர் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே டெலிகிராமில் ஓப்பன் ஆகும். அதை போய்ட்டு லாகின் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. பெரிய அளவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.